அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாவேக்கா தற்குறிகள் நிறைய பேரை நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். அத்தனை பேரை அம்பலப்படுத்தியிருக்கோம். இந்த காணொலியும் தாவேக்காவை சேர்ந்த சில தற்குறிகளும் அவங்களுடைய தற்குறி தனங்களையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம ஃபன்னியாக இருக்கும். ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல மக்களே, புசி ஆனந்த் இன்றைக்கி வெளியான ஒரு காணொளி. இங்கே என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, விஜய்க்கு சமமாக இவர் இருக்காராம், அது இவருக்கு பிரச்சனையா. அதனால கத்தி கேட்குறார் தொண்டர்கள்கிட்ட, எப்படி சமமாக அவருக்கு சமமாக என்னுடைய படம்லாம் எப்படி, நான் அதுக்கெல்லாம் தகுதியற்றவன், அதனால் கத்தி கொடுங்கப்பா யாராவது அப்படின்னு சொல்லி கத்தி கேட்குறாப்புல. கத்தி கேட்டு அதை நடுவில் வெட்ட போகிறாப்புலையாம். ஆனால் எப்பேற்பட்ட கொத்தடிமைகள்னு பாருங்களேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் எப்படி எனக்கு சமமாக இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு ஒரு வேளை வெட்டியிருப்பாரோ, இவர்கிட்டலாம் நிற்கிற அளவுக்கு என் ரேஞ்ச் என்ன கம்மியாயிருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை வெட்டியிருப்பாரோ. அந்த குரூப்பில் இருக்கிற எவனாவது சொல்கிறானா பாருங்க, ஆனால் என்னன்னே இது இப்படிலாம் வெட்டாதீங்கண்ணே, என்ன இந்த ஃபோட்டோவில் என்னென்ன இருக்குது, இதை பிரித்து என்னென்ன பண்ண போகிறீங்க, யோ உனக்கு மண்டையில் அறிவு இருக்காயா, யோ நீ எல்லாம் என்னையா பெரியார கொள்கை தலைவர்னு அண்ணன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, கொஞ்சமாவது பகுத்தறிவு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எவனாவது கேட்குறானா பாருங்க. கத்தி எடுத்து கொடுக்குறானுங்க, அவரும் வெட்டுறாப்புல. அதிமுக அடிமைகளே மிஞ்சிருவாங்க போல இருக்குது தாவேக்க அடிமைகள். இதுக்கு பேர் தான் உண்மையாக இருக்கிறதா, இதுக்கு பேர் தான் விசுவாசமாக இருக்கிறதா. ஏண்டா இதுக்கு பேர் விசுவாசம்? சரி, அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, தளபதி விஜய் கிட்ட நின்று புசி ஆனந்த் எடுக்கார் இல்லையா, அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்பவே இதே மாதிரி கேப் விட்டுருக்க வேண்டியதானே. அவருக்கு சமமாலாம் நான் நிற்க மாட்டேன், எனக்கு அவரு நான்லாம் எப்படிப்பட்ட அடிமை, நான்லாம் அவர் பக்கத்தில் போய் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்காமல் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு இப்படி குனிஞ்சு கையை கட்டி நிற்க வேண்டியதானே. ஏன் ஃபோட்டோவில் மட்டும் பக்கத்தில் போய் நிற்கிறாப்புல? மக்களே, இவங்க வாழ்கிற உலகம் எங்கே தான் இருக்குது எனக்கு சத்தியமாக தெரியல. அணில்களாக இருந்தால் மரங்களில் எங்கேயாவது வாழுவாங்க, ஆனால் இவங்களெல்லாம் பார்க்க அணில்கள் மாதிரி தெரில, வேற ஏதோ ஒரு ஜந்துக்கள் மாதிரி இருக்குங்க இவங்களெல்லாம் பார்த்தாக்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்களேன். அடுத்த தற்கொலைத்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரை ஓப்பன் பண்ணேங்க மே 13 நேற்றைக்கு, அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே லியோதாஸ், ஹாப்பி பர்த்டே லியோதாஸ் அப்படின்னு சொல்லி தாவேக்கா காரணங்கள்லாம் போஸ்ட் போடுறானுங்க. என்னடா இது, லியோதாஸுக்கு பிறந்தநாளா? ஒருவேளை விஜயை சொல்கிறானுங்களோ? விஜய்க்கு இல்லையே, ஜூன் 22 தானே பிறந்த நாள். அப்புறம் யாருக்கு இவனுங்க விஷ் பண்ணுறானுங்க அப்படின்னு போய் பார்த்தா, கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன், லியோ மூவி லியோதாஸ் பர்த்டே அப்படின்னு போய் பார்த்தா இந்த ஃபோட்டோவை பாருங்கள். லியோ படத்தில் நம்ம அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த ஃப்ரேமை போட்டு உடைப்பார் தெரியுமா, உடைக்கிறப்போ லியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ நிற்கும் தெரியுமா. அந்த ஃபோட்டோவில் தோற்றம்னு போட்டு 13/5/1977 போட்டிருக்கு. இதை எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு படத்தோட கேரக்டருக்கு ஒரு பிறந்தநாள் டேட்டு, அந்த டேட்டுக்கு ஹாப்பி பர்த்டே லியோதாஸ்னு போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் என்னங்க சொல்கிறது, அரசியலுக்குள்ளே வந்துட்டானுங்க. சின்ன பிள்ளைங்க கூட இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது. சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும் இல்லையாங்க, ஏதாவது படத்தை பார்த்துக்கிட்டு அதில் பயங்கர கிரேஸ் ஆகி அதில் உள்ள விஷயங்கள் சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் தூக்கிக்கிட்டு அதை ரியாலிட்டின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு, அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் கூட இந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இவனுங்க இவ்வளோ பெரிய வளர்ந்த மாடுகளாகி ஒரு கட்சி ஆரம்பித்து நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. ஏன்டா தற்குறிகளா, உங்களுக்குலாம் மண்டையில் அறிவுன்றதுலாம் இல்லவே இல்லையா, உண்மையிலே இல்லையா? என்னடா நீங்கள்லாம் நாங்கள் நினச்சதை விட படும் மோசமான தற்குறிகளாக இருக்கீங்க. எவனாவது ஒரு படத்தில் இருக்க கேரக்டரோட பிறந்தநாளை கொண்டாடுவானா? ஏன்டா இதையும் பெருமையாக வேற சொல்லுவானுங்க, நாங்கள்லாம் இப்படிப்பட்ட ஃபேன்ஸ் தெரியுமா, நாங்கள்லாம் உசிரையே கொடுப்போம், நாங்கள்லாம் படத்தோட கேரக்டரே இந்த அளவுக்கு. கிறுக்கணுங்களா, தற்குறித்தனம்டா இது. இதுக்கு பேர் லாயல்ட்டி கிடையாது, தற்குறி. லாயல்ட்டின்றது வேற. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நீர்மோர் பந்தல்னு சொல்லி தாவேக்காரங்க வச்சுருக்காங்கங்க. அந்த நீர்மோர் பந்தலுக்கான ஷெல்டரை போட்டு அவனுங்க பேனர்லாம் மட்டும்தான் வச்சுருக்கானுங்க. பாதி இடத்துல அப்படி தான் இருக்குது. அங்கே பானையை காணும், அப்படியே பானை இருந்தாலும் பானையில் தண்ணியை காணும். தண்ணியே இல்லை. பார்த்தீங்களா, இதில் தண்ணியை காணுமா மோர் பந்தல்ல. இங்கே பாருங்க, பானையவே காணும். எங்கள் வீட்டுக்கிட்டே ஒன்று இருக்குது, அதை போய் பார்த்தா அங்கேயும் அப்படி தான் இருக்குது, பானையவே காணும். இந்த புகைப்படத்தை பாருங்க, இவனுங்க பானையை தூக்கி போட்டு யாரோ உடைச்சிட்டாங்களாம். அது திமுக காரங்களாம். பழியை தூக்கி போடுறானுங்க பாருங்க. இவனுங்களே வச்சுக்கிட்டு இவனுங்களே எல்லாத்தையும் அடித்து உடச்சிக்கிட்டு பழியை தூக்கி திமுக மேலே போட்டுறது. ஏண்டா இந்த நாடகம்லாம் நாங்கள் பார்க்காத ஆட்களா? இது மாதிரி பல நாடகங்களை பார்த்தாச்சு.
அப்படிலாம் யாரும் ஈஸியாக இன்னொரு கட்சியோடைய இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வந்து அடித்து நொறுக்க முடியாது. அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சரியா? நீங்களே பண்ணிக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. விஜய் மேலே என்ன வன்மமோ தெரியலங்க. அந்த இடத்தோட செயலாளராக சம்திங் அவங்களுடைய ஃபோட்டோலாம் கிளியலை, புஷி ஆனந்த் ஃபோட்டோ கிளியலை, விஜயோடைய ஃபோட்டோ மட்டும் கிழிஞ்சிருக்கு. அப்போ இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கணும், அப்படி தானே? அது எதிர்கட்சிக்காரங்களுடைய உள்நோக்கம். எதிர்கட்சின்னு சொல்கிறதுக்கு கூட வெக்கமாக தான் இருக்குது. இவனுங்களுக்கெல்லாம் எதிர்கட்சியா நம்ம? சரி, என்னமோ ஒன்று. எதிர்கட்சிகள்னால் எதிரில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட வன்மமாக இருக்கணும் அப்படின்ற என்ன அவசியம் இருக்குது? சொந்த கட்சிக்காரனுடைய வன்மமாகவே இருக்கலாம் இல்லையா? அந்த வன்மத்தை காட்டிக்கிட்டு பழிய தூக்கி எதிர்கட்சி மேலே போட்டுறது. அடுத்ததாக தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண் தற்கொலையை பற்றி பார்ப்போமா? பாருங்க. 2026ல யாருங்க முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிவிகேவா? எதனால டிவிகே? டிவிகே லியோனி அவர்கள் சொன்ன மாதிரி டிவிகேன்னு தான் கேட்குது இல்லையா? பார்ப்போம். டிவிக்கு எதனாலனா ஒரு மாற்றம் தான். என்ன மாற்றம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எதுல இருந்து மாற்றம்? என்ன மாறணும்? தமிழ்நாடு நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன மாறணும்? மாற்றம் என்னத்த மாற்றங்கள் பண்ணிட்டு வர? இப்போ இவ்வளவு நாளா நீங்க ஒருத்தவங்களுக்கு போட்டு போட்டீங்க, என்ன மாற்றம் பண்ணிருக்காங்க? என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் டீட்டெயில்டாக இருந்து தேடி கண்டுபிடிச்சி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் படிக்காமல் தெரிஞ்சுக்காமல் என்ன மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி வாயால் கிடந்து வடை சுட்டுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் வாய்ப்பில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 100 கோடி 200 கோடி 300 கோடி கலெக்ஷன் வேர்ல்டு வைட் அப்படி இப்படின்னு போடுற மாதிரிலாம் இங்கே கிடையாது. இங்கே எல்லாமே டேட்டாவோட எல்லாமே இருக்குது. தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்ககிட்ட வந்து கேளுங்க. உங்களுக்கு எல்லா டேட்டாஸையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் பத்திரம் கொடுத்துருக்காங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நீங்க ஏன் எங்களுக்கு பஸ்ஸை ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க? நாங்கள் ஏன் பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம்? உங்கள் அண்ணன் எதுக்கு விலையில்லா விருந்தகம்னு ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாரு? ஏன் எது செஞ்சாலும் இதை ஏன் செய்கிறீங்க? இதனால ஏதாவது பலன் இருக்கா? இதனால ஏதாவது நடக்குமா? டிவி ஃப்ரீயாக கொடுத்தா டிவி ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? ஃப்ரீயாக பஸ் கொடுத்தா ஃப்ரீயாக ஏன் பஸ் கொடுக்குறீங்க? மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா எதுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? இதனால ஏதாவது நடந்துருமா? எங்களோட வாழ்வாதாரத்தை வளர்த்து விட்டா நாங்கள் ஏசி பஸ்லயே போவோமே. வாழ்வாதாரத்தை வளர்த்து விட்டா ஏசி பஸ்ஸில் போவீங்க. சரி, உங்கள் வாழ்வாதாரத்தை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? மாதம் மாதம் 10,000 ரூபா போடணுமா? உங்கள் அக்கௌண்ட்டில் 20,000 30,000 போடணுமா? அப்போ நீங்கள் வேலைக்கே போக மாட்டீங்களே. எப்படி 10,000 ரூபா 20,000 30,000 ரூபா போடுறதுக்கு கவர்மெண்ட்டால் போட முடியுமா? முதல்ல இவ்வளோ அமௌண்ட்லாம் கவர்மெண்ட் மீறி போட்டுருச்சுனாலும் யாருமே வேலைக்கு போக மாட்டீங்களே. அப்போ கவர்மெண்ட் எங்கேருந்து காசு தரும்? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? ஒன்றுமே புரியலங்க. எங்களையே உங்க கையேந்தவே வச்சுட்டு இருக்கீங்க. உங்களை யாருமே கையேந்த வைக்கல, உங்களை யாருமே ஏசி பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் வந்து உழைச்சி சம்பாதிங்க, யார்கிட்டையும் கையேந்தாதீங்க. நீங்கள் ஏன் கையேந்திர நிலைமையில நீங்கள் இருக்கீங்க? உங்கள் விஜய் அண்ணன் கையேந்திர நிலைமையிலையா இருக்கிறாரு? அவர் நல்லா சம்பாதிச்சு ரோல்ஸ் ராய்ஸ் காரு அது இதுன்னு வாங்கி பெரிய வீட்டில் இல்லை, இதே ஊரில் தானே அவரும் இருக்காரு. அவர் எப்படி நல்லா ஆனாரு? அவர் எப்படி நல்லா வாழ்கிறாரு? அது மாதிரி நீங்களும் கையேந்தாமல் யாரையும் எதிர்பார்க்காம உழைச்சி சம்பாதிச்சு வாழ பாருங்க. அதுக்கான வழிகளே இல்லையா இந்த ஊரில்? அப்போ உழைக்க மாட்டேன்னு சொல்ல வரீங்களா? உழைக்காமல் உங்களுக்கு கவர்மெண்ட்டே எல்லாம் பண்ணி தந்துடணும். கவர்மெண்ட்டோடைய பர்பஸ் என்னன்றதே தெரியல பாருங்களேன். இந்த தற்கொலைகளுக்கு சப்போர்ட் மட்டும்தான் கவர்மெண்ட்டால் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு அடித்தளம் போட்டு தான் தர முடியும். உங்களுக்கான பில்டிங்கை நீங்கள் தான் கட்டிக்கணும். ஐயோ, நம்ம இப்படி வேற பேசிட்டோமே, உடனே சொல்லிடுவாங்களே எங்களுக்கு அப்போ அஸ்திவாரம் போட்டு தருவீங்களா? நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், பில்டிங்கை நாங்கள் கட்டிக்கிறோம், அஸ்திவாரம் போட்டு தருவீங்களான்னு கேட்பானுங்க போல. அப்படிப்பட்ட தற்கொலைகளுக்கு ஐயோ இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம போடுற பாடு இருக்கு. வாழ்வாதாரத்தை வளர்த்து விடுங்க, அதை விட்டுறீங்க. சரி, வாழ்வாதாரத்தை வளர்க்குறதுக்கு உங்களை வந்து கையேந்த விடாமல் இருக்கிறதுக்கு விஜய் கிட்ட என்ன பிளான்லாம் இருக்குது? விஜய் வந்தால் என்ன பண்ணுவார்? என்ன திட்டங்கள்லாம் இருக்குது? அதை சொல்லுங்கள். என்ன பண்ண முடியும்? மாதம் மாதம் 50,000 60,000 ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணணுமா? அந்த அளவுக்கு பணம் போட முடியுமா கவர்மெண்ட்டால்? அப்படி போட்டால் அதோடைய பின்விளைவுகள் என்ன ஆகும்? கவர்மெண்ட்டால் பண்ண முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை மட்டும்தான் பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு பண்ணுறாங்க. பெண்களுக்கு தான் பண்ணணும். பெண்களுடைய வளர்ச்சின்றது ஒரு ஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பெண்களை சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பெண்களுக்கு தான் இங்கே படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாதுன்ற சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ அதை பிரேக் பண்ணணும் தான் பெண்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. எதுவுமே தெரியாமல் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே, சீரியஸ்லி ப்ரோ, சுத்தமாக முடியல ப்ரோ. உங்களை இன்னும் கீழே வச்சுக்கிட்டு கையேந்த விட்டுட்டே இருக்கு. உங்களை யாருங்க கீழே வச்சு கையேந்த விட்டது? யாரு கையேந்த விட்டது? எப்படின்னா பெண்கள்னா நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கி நாங்க வாழணும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? யார் அப்படி சொன்னது? கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாயை வாங்கி தான் பெண்கள் வாழணும்னு யார் நினைச்சது? யார் அப்படி சொன்னது? அப்படி யாருமே சொல்லலை.
ஆனால் மக்களே, இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது ஒரு பெரும் தலைவலிங்க. இவங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ புரிஞ்சுக்க முடிஞ்சவங்க கிட்ட நம்ம ஏதாவது பேசி எதையாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் சரின்னு கன்வின்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அடாவடித்தனமாக பேசுகிற ஆட்கள், அவங்க இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் கிட்ட நம்ம எதையுமே புரிய வைக்க முடியாது. இவங்க நினச்சது சரிப்பா நீ விஜய் ஃபேனா, அப்படின்னா நீ இப்படி தான் இருப்ப, சரி இருந்துக்கோ, நீ தான் பெரிய ஆள் இருந்துரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். லாஸ்ட் அடிமைத்தனமாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அடிமைத்தனமா எங்களை வச்சிருக்கீங்க, இன்னும் நீங்க அடிமையாவே எங்களை வச்சுட்டு இருக்காதீங்க, எங்களை மேல ஏத்தி விடுங்க. அதுக்கான வழி என்னவோ அதை செய்யுங்க. உங்களை யார் அடிமையா வச்சது, யார் அடிமையா இருக்க சொன்னது? யாராவது சொன்னாங்களா? கவர்மெண்ட் சொல்லிச்சா நீங்கள் அடிமையாக தான் இருக்கணும், உங்களுக்கு 1000 ரூபா தருவோம், இந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு தான் நீங்கள் வாழணும், அதுக்கு மேலே யாரும் எந்த வேலைக்கும் போகக்கூடாது, எதுவும் சம்பாதிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சா? வேலைக்கு போங்க, சம்பாதிங்கன்னு ஊக்குவிக்கிறதுக்கு தான் அந்த 1000 ரூபாயே தராங்க. பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறாங்க பெண்களுக்கு. அடிப்படையே இவங்க கிட்டலாம் அந்த கோளாறுங்க, இவங்களுக்குலாம் புரியாதுங்க. சரி, அதிகம் பத்த சொல்றீங்க, ஃப்ரீயா கொடுங்க, வேலை வாய்ப்பு என்னவோ அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு கையில வருமானம் இருக்கும், நாங்க அதை வச்சு நாங்க பொழைச்சிடுவோம். நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து நாங்க என்ன பண்ண முடியும்? ஓகே, அந்த 1000 ரூபாய் வாங்குறீங்களா? 1000 ரூபாய் நான் வாங்குறது இல்லையா? ஓகே, சில பேர் 1000 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, சில பேருக்கு வந்து வீட்டுல வந்து அம்மா அப்பாலாம் பசங்க எல்லாம் சாப்பாடு போட மாட்டாங்க, தொட்டுறாங்க இல்லையா, அப்ப அந்த 1000 ரூபாய் நிறைய பேருக்கு உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் குடிகாரங்களுக்கு கூட தான் உதவியா இருக்குன்றாங்க. 1000 ரூபாய் குடிகாரங்களுக்கு கொடுக்கல இல்ல, டேவிஸ் கிட்ட இப்படி கொடுத்தோன்னே இப்படி வாங்கிட்டு போயிருங்கல்ல, நீங்க தான் ஒயின் ஷாப் காலையில திறந்து வச்சிருக்கீங்கல்ல. பூச்சி மருந்து கடையும் தான் திறந்து வைக்கிறாங்க, அதுக்காக பூச்சி மருந்து கடையில் போய் பூச்சி மருந்து வாங்கிடலாமா? இல்லை, எனக்கு புரியலை, என்னதான் சொல்ல வரீங்க நீங்கள்? இவங்களை பார்த்தாலே தெரியுது இவங்க எந்த மாதிரிப்பட்ட ஆள் அப்படின்னா, ஜாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு எரிஞ்சு போட்டுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் இருக்கிற ஆள் தான் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியுதுங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா, இவங்க பொழைச்சிருவாங்களா? சரி, வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தானே இருக்காங்க, ட்ரை பண்ணி அதில் ட்ரை பண்ணலாமே. வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக பார்ப்பாங்க. வேலை வாய்ப்பு அப்படின்றது கொடுத்துட்டா இவங்க வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சிருவாங்களாம், பணம் சம்பாதிச்சிருவாங்களாம், நல்லா இருப்பாங்களாம். ஆனால் 1000 ரூபான்றத அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஃபேக்டராக பார்க்க மாட்டாங்களாம். 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க பார்க்குறீங்க? அது என்ன உங்களை கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிற மாதிரியா இருக்குது, அடிமைப்படுத்துகிற மாதிரியா இருக்குது? அப்போ வேலை வாய்ப்பு கொடுத்தா மட்டும் நீங்கள் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குறது? எனக்கு சொந்தமாக என் காலில் நிற்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் சப்போர்ட்டிங் ஃபேக்டராக பார்க்காம தான் எடுக்கணும். அதை மட்டும் எதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் ஃபேக்டராக பார்க்குறீங்க? அதை சப்போர்ட்டிங் ஃபேக்டராக பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரியே இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது, பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறது, இதையும் நீங்கள் சப்போர்ட்டிங் ஃபேக்டராக தான் நீங்கள் பார்க்கணும். ஆல்சோ வேலை வாய்ப்பு கொடுக்காம ஒன்றும் கவர்மெண்ட் இல்லை, நீங்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணுனா உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் முயற்சி பண்ணாமல் எனக்கு யாராவது தருவாங்கன்னு இருந்தால் இப்படி தான் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, காலையிலேயே ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிடறாங்களாம், அதனால அந்த 1000 ரூபாயை லேடிஸ் கிட்ட இருந்து ஜென்ஸ் வாங்கிட்டு போய் குடிக்க போயிடுறாங்களாம். அப்போ குடிக்க போகிற அந்த கணவன்மார்கள், அந்த ஆண்களை மட்டும்தான் நீங்கள் பாயிண்ட் பண்ணி, ஏயா உனக்கு சூடு சொரணை இருக்கா, கவர்மெண்ட் இப்படி ஒன்று கொடுக்குதே, அது பெண்களுக்காக கொடுக்குதே, நீ இப்படி வாங்கிட்டு போய் குடிச்சு நாசமாக்குறியா, உனக்கு மண்டையில் அறிவு இருக்கானாயே அப்படின்னு சொல்லி கேட்டால் அவனை தான் நீங்கள் அடித்து துரத்தணும். கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயத்த, கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயத்த யார் வீட்லையெல்லாம் அந்த கணவன்மார்கள் இந்த பெண்களுக்கு வரக்கூடிய 1000 ரூபாயை பிடுங்கிட்டு போகிறாங்களோ அவங்கள பார்த்து தானே கேட்கணும். கவர்மெண்ட்டை பார்த்து எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்கக்கூடிய வேலை வாய்ப்பை கொடுத்து அப்படியே உங்களுக்கு வேலையில் ஏற்றி விட்டால் மட்டும் அந்த கணவர் வந்து காசை பிடிங்கிட்டு போக மாட்டாரா? அதையும் பிடிங்கிட்டு தானே போவார். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இந்த 1000 ரூபா பஞ்சாயத்துன்றது சத்தியமாக பெரிய விஷயமா போயிட்டு இருக்குங்க. இது புரியவே மாட்டேங்குது நிறைய தற்கொலைகளுக்கு. அந்த 1000 ரூபா கூட ஒரு விஷயமா தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை பற்றின அருமை தெரியும். இந்த 1000 ரூபான்றதுலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கால்டு ப்ரிவிலேஜ்டான ஆட்கள், ப்ரிவிலேஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 1000 ரூபாயோடைய அருமை சத்தியமாக தெரியாது. அந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு உதவும், இல்லை ஒரு சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு உதவும். ஒரு மீடியமான மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுவே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீட்டில எல்லாம் அந்த 1000 ரூபாயில் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ரன் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். அப்படி இருக்கிறப்போ அதை வந்து என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதை இந்த மாதிரி உதாசீனம் பண்ணாமல் இந்த மாதிரி மட்டம் தட்டாமல் இருந்தாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒயின் ஷாப்ல போயிட்டு தின்றீங்களா அந்த காசு? ஒயின் ஷாப்புக்கு தான் போகுது, வேற எங்க போகுது? அப்போ இவங்க பேசுறது என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாய் வந்து எல்லாருமே ஒயின் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்குறாங்களாம். அப்போ எல்லா கணவன்மார்களும் குடிகாரன்னு சொல்ல வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் குடிகாரன்னு சொல்ல வராங்களா? அப்போ இவங்க சொல்றது எப்படி இருக்கு பாருங்க. இவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிறது தானே, சொல்லி கொடுக்குறது வந்து பேசுறது, அவ்வளோதான். கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குது,
அந்த 1000 ரூபா பெண்கள்கிட்ட இருக்கு, அந்த பெண்கள்கிட்ட இருக்கிற காசை ஆண்கள் வாங்கிட்டு போய் குடிச்சு அது மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு போயிருது அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. இந்த இடத்துல குடிக்கக்கூடிய கணவனை கண்டிக்காம கவர்மெண்ட் தர்றதுனால தான் இப்படி நடக்குது, எண்ட் ஆஃப் த டே கவர்மெண்ட்டுக்கு தான் அது போகுது அப்படின்னு சொல்லி அங்கேயும் கவர்மெண்ட்டை தான் மட்டம் தட்டுறது. அதோட ஆக்சுவலான நோக்கத்தை சுத்தமாக பார்க்கறது கிடையாது, தற்குறி மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லா விஷயத்தையும். வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படின்றத விஜய் அவர்கள் ஏதாவது வச்சிருப்பார் இல்லையா, அதில் ஒரு 4 பாயிண்ட் எடுத்து சொல்லுங்க. உங்கள் டேர்ம்ஸில் வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணும்? இவங்க ஏசி பஸ்ஸில் யாரோ தடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏசி பஸ்ஸில் போகிறத யார் தடுத்தா? நீங்கள் படித்து முன்னேறி உங்களுக்கு தனித்திறமை இருக்குன்னா அதை வச்சு சம்பாதிச்சு நீங்கள் ஏசி பஸ்ஸில் போங்க, ஏசி கார் வாங்குங்க, ஏசி ஃப்ளைட்டில் போங்க, எதுலேயும் போங்க, என்னமும் பண்ணிக்கோங்க. யார் தடுத்தது உங்களை? தற்குறி மாதிரி எதையாவது வந்து பேசிக்கிட்டு இந்த பொதுவெளியில் வந்து இதையும் வந்து என்கரேஜ் பண்ணுவானுங்க இந்த தாவேக்காரனுங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்கள என்ன இவங்க தற்குறி மாதிரி பேசுகிறாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல இவங்களால. என்னதான் எதிர்கருத்துக்கள் இருந்தாலுமே சில விஷயங்களை பாராட்டணும், சில விஷயங்களை உண்மையிலே பாராட்டணும். எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, பெண்களையெல்லாம் அப்படியே பிங்க் பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸில் போகணுன்னு தான் எல்லாருமே வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லையே. உங்ககிட்ட காசு இருக்குது, உங்களால் முடியும்னா நீங்கள் டீலக்ஸ் பஸ்ஸில் போங்க, ஏசி பஸ்ஸில் போங்க, எதில் வேணால் போய்க்குவாங்க. உங்களை யார் கட்டாயப்படுத்தினது? அந்த பஸ் எந்த பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அப்படி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் ஃப்ரீயெல்லாம் வேணாம், நான் காசு கொடுத்து தான் போவேன் அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து போங்க. தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் எல்லாருமே ஏசி பஸ்ஸில் போகிற அளவுக்கு, எல்லாருமே அப்படியே ஏசியில் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு, எல்லாருமே அப்படியே எல்லாமே பண்ணுற அளவுக்கு உழைக்காமல் சம்பாதிச்சு அப்படியே வேறு லெவலாக ஆகிறதுக்கு என்னெல்லாம் பிளான் வச்சுருக்காங்க தாவேக்கா? அப்படிலாம் முதல்ல உலகம் இயங்குமா? உழைக்காமல் எல்லாரும் இயங்க முடியுமா? உழைச்சி தான் ஆகணும், யாராக இருந்தாலும் உழைச்சி தான் ஆகணும், அப்போ தான் பணம் வரும். கவர்மெண்ட் வந்து அப்படியே தராது. கவர்மெண்ட்டுக்கே உழைச்சி நம்மளாம் டேக்ஸ் கட்டுனா, வரி கட்டுனா, அது கட்டுனா, இது கட்டுனா தான் கவர்மெண்ட்டுக்கே பணம். அதுலேருந்து கவர்மெண்ட் நமக்கான திட்டங்களை தரும், நம்ம அதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடணும், அவ்வளோதான். இதுதான் இங்கே இருக்கிற சிஸ்டம், இதுதான் இங்கே இருக்கிற பேட்டர்ன். இங்கே இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டுலாம் எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் அப்படியே உங்களுக்கு மாத சம்பளம் மாதிரி மாதம் அப்படியே பெரிய லம்பான அமௌண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் எங்கேயாவது கனவுல வேணால் கண்டுக்கோங்க, அப்படியெல்லாம் அதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்காது. ஒரு சிம்பிளான லாஜிக், சிம்பிளான விஷயத்த கூட இவங்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதை கூட புரிஞ்சுக்க முடியாத இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ தான் இவனுங்கெல்லாம் எப்படிடா தமிழ்நாட்டில் வந்து பிறந்தானுங்க, நம்ம கூட தானே இவனுங்களும் பிறந்திருக்கானுங்க, நம்ம பிறந்த இதே மண்ணில் இதே ஊரில் தானே பிறந்திருக்கானுங்க, இவனுங்களுக்கு மட்டும் எப்படி அறிவு இந்த அளவுக்கு மழுங்கி போய் இருக்குன்றது தான் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த தாவேக்கா தற்குறிகளையும் அவங்களுடைய தற்குறி தனங்களையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.